இன்னைக்கு சட்டுப்புட்டு சமையல்ல சட்டு புட்டுன்னு ஒரு சூப்பர் ரெசிபி நம்ம கத்துக்க போறாங்க. அது யார் நம்மளுக்கு செஞ்சு காட்ட போறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஜெனிஷா. ஜெனிஷா. சொந்த ஊரு? மூணார். மூணார். மூணார் பிடிக்குமா? பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? இங்க நல்ல சீனரிஸ்லாம் நல்லா இருக்கும். அப்படி பறந்ததுல இருந்து இருந்தால பிடிக்கும். பிடிக்கும். ஓகே. சோ இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு அனியன் ரிங்ஸ்னா ஒரு டிஷ் செய்ய போறோம். அனியன் ரிங்ஸ். ஓகே. இது தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. ரவுண்டா கட் பண்ண ஆனியன், பிரெட் கிராம், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், எண்ணெய், சோடா. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்குள்ள மாவு ரெடி பண்ணணும். மாவு ரெடி பண்ணணும். எண்ணெயை காய வச்சிருவோமா? அடுப்பு பற்ற வச்சிருங்க. இப்போ அதில் ஆயில் ஹீட் பண்ண ஊற்றிடலாம். இது ரிஃபைண்ட் ஆயிலா? ஃபுல்லாக ஊற்றிடலாமா? ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்து இப்போ நம்ம பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ள அந்த மாவு ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்து போட்டுக்கலாம். சரி. அடுத்து மைதா மாவு. மைதா. அடுத்து இப்போ நம்ம சோடா ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கட்டியாக. சோடா உப்பு போட்டு. சோடா. வெறும் சோடா. ஓகே. சோடா ஆக்சுவலாக எதுக்கு போடுறீங்க? அதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியா நல்ல மொறுமொறுன்னு வரதுக்காண்டி நம்ம சொல்றோம். ஓகே ஓகே. இதுல தண்ணி ஊத்த கூடாது. சோ இப்போ இது மாவு ரெடி. இதுல மிளகாய் தூள் கொஞ்சம் போடணும். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் இதுல போடணும். அடுத்தது என்ன போடணும்? இதுல கொஞ்சம் உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு. இப்போ மாவு ரெடி. ரெடி. இப்போ வெங்காயத்தை டிப் பண்ணிடலாம் முதல்ல. வெங்காயத்துல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணி இதுல போடணும். இல்லையா? ரெண்டு ரெண்டா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சரி. இப்போ இதுல இருந்து ஆனியன் எடுத்துட்டு இதுல போடுறோம். இதுல போட்டுட்டு அடுத்து நம்ம இப்போ ஆயில்ல போட்டுடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். நல்ல ஸ்நாக் இல்ல அது? டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா சும்மா சூப்பரா இருக்கும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இதை எடுத்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் போட்டது. ஆனியன் ரிங்ஸ் ரெடி. சூப்பரா ஆனியன் ரிங்ஸ் நம்மளுக்கு ரெடி பண்ணிருக்காங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ரீகேப். ஆனியன் ரிங்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு வாணலி வைங்க. வாணலியில கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதை நல்லா காய விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு மைதா எடுத்துக்கோங்க. இதை சோடா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை இந்த மாவுல டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணி நீங்க எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட ஆனியன் ரிங்ஸ் தயாருங்க. ஆனியன் ரிங்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? டேஸ்ட் பண்ணட்டுமா? சூப்பராக இருக்குங்க. நல்ல கிறிஸ்பியா காரசாரமா சுட சுட சான்ஸே இல்லை. ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு டிஷ் இது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த ஆனியன் ரிங்ஸை நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன்.